எல்லாரும் கேட்டாங்க, மழையில் நனைஞ்சு வருவீங்களா, மழை துளிகள் உங்கள் மீது படுகிறதே உங்களுக்கு கவலை இல்லையா என்று. இரத்த துளிகள் நம் மக்கள் மீது பட்டு அதனால் நம் பெண்களின் செந்தூரம் அழிக்கப்பட்டதை எதிர்த்து நம் பாரத பிரதமர் போராடி கொண்டிருக்கிறார். ஆக இந்த மழை துளிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இன்னும் சொல்ல போனால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த மழையிலும் மூவண்ண கொடியை ஏந்தி ஒரு சுதந்திர போராட்டத்தை நினைவு கூறும் அளவிற்கு எல்லோரும் வந்திருக்கிறோம். நாம் நமது பிரதமருக்கும் நமது இராணுவத்திற்கும் நன்றியை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராகுல் காந்திக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமே இந்தியாவை பாராட்டுகிறது, உலகமே பாரத பிரதமரை பாராட்டுகிறது. உலகமே ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலாக பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு தீவிரவாதிகளை மட்டுமே நோக்கி எப்படி தாக்க முடியும் என்பதை நமது பாரத தேசம் உலகிற்கு காண்பித்திருக்கிறது. இன்னொன்று, நம் பாரத தேசத்தினால் உருவாக்கப்பட்ட இராணுவ தளவாடங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம் இராணுவ தளவாடங்களை பார்த்து, அதன் தன்மையை பார்த்து, அதன் திறமையை பார்த்து இந்த உலகமே அதற்கான ஆர்டர்கள் நமக்கு குவிந்து கொண்டிருக்கின்றன. சீனாவின் இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பயனற்றது என்பதை இந்த போர் நமக்கு நினைவு கூறுகிறது. அதனால் நம் பாரத பிரதமருக்கும் இராணுவத்திற்கும் மனதார நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதற்காக இந்த யாத்திரை பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த குண்டு மழையில் நம் இராணுவம் நனைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மழை துளிகளில் நனைவது எங்களுக்கு பொருட்டல்ல.